ஒரு நாள் ஃபுல்லாக மைண்ட் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்க லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் தான். உள்ள என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்டுக்கு ₹50, கிட்ஸுக்கு 6 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் 25, பைக்குக்கு 30, காருக்கு ₹60 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸ் தாங்க. என்ட்ரியே பார்க்குறக்கே நல்லா பீஸ்ஃபுல்லாக க்ரீனரியாக 2 சைடுமே இருக்குங்க. நாங்கள் சண்டே டைமில் போனோம் அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் மொத்தமாக 2500 ஏக்கர்னு சொன்னாங்க. நமக்கு நடந்து போகிறக்குள்ளேயே கால் பயங்கரமாக வலி எடுக்க ஆரம்பிச்சிரும். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே தான் வந்து செடி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாமே ₹400. எந்த செடி எடுக்கிறோமோ அதுக்கு கீழேயே அந்த ப்ரைஸு நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக கொண்டு போய் பில் பண்ணிக்கலாம். நாங்கள் செடியெல்லாம் எதுவுமே வாங்கலைங்க. ஜஸ்ட்டு சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒன்றும் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்தோம் அப்படின்னாலே மைண்ட் அவ்வளோ காம் ஆகிடும். எந்த டென்ஷன் இருந்தாலும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுங்க. இந்த ரோஸ் செடியெல்லாம் ஒன்று ₹50, 2 ₹100 அந்த மாதிரி எல்லாமே அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. நம்ம யார்ட்டையுமே கேட்க வேண்டியதே இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பர் ஸ்பாட்டுங்க. எனக்கு நிறையா செடியோட நேம் பார்த்தது கூட இல்லை. இந்த செடியெல்லாம் பார்க்குறக்கு திடீர்னு ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான் இருக்குங்க. பக்கத்தில் போய் தொட்டு பார்த்தா மட்டும்தான் ஒரிஜினலுங்கிறதே ஃபீல் ஆகுது. ஹேங்கிங்கு அதுக்கப்புறம் இந்த வாசக்காலில் வைப்போம் பார்த்தீங்களா, இதுலையெல்லாம் எக்கச்சக்க செடிகள் இருந்துச்சு. நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்ததும் நாங்கள் இதுதான் பொட்டானிக்கல் கார்டன் உள்ளே வந்து சுற்றி பார்க்க ஆரம்பித்தோங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க பொட்டானிக்கல் கார்டன் உள்ளுக்குள்ளே இருக்காது, எக்கச்சக்க செடிகள் இருக்கும். பிடிச்ச செடிகளை இங்கே பை பண்ணிட்டு போகிறக்கான இடம் தான் சொன்னதும் எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சுங்க.